இந்திய தமிழர் அதிரடியாக கைது. கோட்டாபயவின் கைது செய்தி. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் ஹோட்டலை சுற்றி வளைத்த போலீசார். எரிபொருள் விலை குறைக்கப்படும், ஆனால் இப்போதல்ல. மகனை அடித்து கொலை செய்த தந்தை கடும் அச்சத்தில். கோட்டாபய சிறை விவகாரத்தில் சிஐடி மீது மனித உரிமை ஆணைக்குழு குற்றச்சாட்டு. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் கட்டணம் வசூலிப்பது ஆபத்தானது. கனடாவில் இலங்கையை சேர்ந்த தமிழ் இளைஞனின் மோசமான செயல். இலங்கை குடியுரிமை பெற்ற இந்திய தமிழர் அதிரடியாக கைது. இலங்கை குடியுரிமை பெற்ற இந்திய பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாடு ஒன்றில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நபர் ஒருவரிடமிருந்து 49,90,000 ரூபாய் பண மோசடி செய்தமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து நேற்று பிற்பகல் இந்த குற்றச்சம்பவம் தொடர்பில் இலங்கை குடியுரிமை பெற்ற இந்திய பிரஜையான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 32 வயதுடைய கிளிநொச்சி பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. இந்த பண மோசடி தொடர்பில் கிளிநொச்சி பிரிவு விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோட்டாபயவின் கைது செய்தி. சிஐடியின் சாட்சியங்களினூடாகவே தீர்மானம். அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்ச பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவுள்ளார் என்று சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் வதந்தியானவை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எவரையும் கைது செய்யும் நடவடிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் திரட்டும் முறையான சாட்சியங்களின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்ச கைது செய்யப்படவுள்ளார் என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாவதுடன் தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் என்றும் அறிய முடிகின்றது. எனினும் உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல்களுடன் அவருக்கு இருக்கும் தொடர்புகள் குறித்த விவரங்கள் தற்போதைக்கு என்னிடமில்லை. ஒரு குற்றவியல் விசாரணை முறையான திசையில் நகரும் போது அந்த உண்மைகள் தங்களை நோக்கி வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவே சிலர் இவ்வாறு பதற்றமடைந்து நீதிமன்றத்தை நாடக்கூடும். தற்போதைய அரசு எவ்வித அரசியல் பழிவாங்கல்களையும் செய்யாது குற்றப்புலனாய்வு திணைக்களம் திரட்டும் சாட்சியங்களின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் அமையும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காலத்தில் காத்தான்குடி மற்றும் சாய்ந்தமருது போன்ற பகுதிகளுக்கு வெடிபொருட்களை ஏற்றிச் சென்ற லொரியோட்டுநர் தற்போது விசாரணைகள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறியுள்ளமை மற்றும் தனக்கு உரிய சாட்சி பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு குறித்தும் இதன்போது அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர், முக்கிய சாட்சிகளை பாதுகாப்பதில் நாட்டின் பாதுகாப்பு பிரிவினர் எப்போதும் தீவிர அவதானத்துடன் செயற்பட்டு வருகின்றனர் என்று தெரிவித்தார். மேற்படி நபரால் ஊடகங்கள் வாயிலாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் விவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளின் கவனத்துக்கு தான் உடனடியாக கொண்டு செல்லவுள்ளார் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் ஹோட்டலை சுற்றி வளைத்த போலீசார். நடந்தது என்ன? முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானது என கூறப்படும் ஹோட்டலை போலீசார் சுற்றி வளைத்து சோதனையிட்டுள்ளனர். குறித்த ஹோட்டலில் சட்டவிரோத நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு இது தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளது. அதற்கமைய வெலான மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படையின் பணிப்பாளர் ரொஹான் ஒலுகல உள்ளிட்ட குழுவினரால் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 2 லில்லி வீதியில் அமைந்துள்ள சிட்டி ஹோட்டல் எனப்படும் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றே இவ்வாறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் குறித்த ஹோட்டலை சோதனை செய்த போது எவ்வித சட்டவிரோத பொருட்கள் அல்லது நடவடிக்கைகளும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சோதனை நடத்தப்பட்ட போது 6 சட்டத்திறனிகள் கொண்ட குழு ஒன்றும் அங்கிருந்ததாக தெரியவந்துள்ளது. அவர்களின் மேற்பார்வையின் கீழ் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோட்டை நீதவான் நீதிமன்றத்திடம் பெறப்பட்ட அனுமதியின் பேரில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் விலை குறைக்கப்படும், ஆனால் இப்போதல்ல. அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான உடன்படிக்கையை தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் உள்நாட்டிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய முதல் சந்தர்ப்பத்திலேயே எரிபொருள் விலை குறைப்புக்கான பலன் வழங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். எனினும் உலக சந்தையில் நிலவும் தற்போதைய நிச்சயமற்ற தன்மை காரணமாக விலை குறைக்கப்படும் குறிப்பிட்ட காலப்பகுதியை தற்போதைக்கு உறுதியாக கூற முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற
நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உலக சந்தையில் ஏற்படும் சாதகமான மாற்றங்களின் நன்மைகளை மக்களுக்கு நேரடியாக கடத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாகும். நாட்டின் பொருளாதார செயற்பாடுகளை எவ்வித தடையுமின்றி சீராக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் மக்களுக்கு இந்த எரிபொருள் நிவாரணங்களை வழங்குவது அவசியமாகும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இன்னும் உறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. ஒருவித நிச்சயமற்ற நிலைமையே நீடிக்கின்றது. எனினும் இரு தரப்பினரும் இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திடும் பணிகள் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை இந்த உடன்படிக்கை கையெழுத்தான பின்னர் உலக பொருளாதார நிலைமை சாதகமான முறையில் மாறும் என நம்பப்படுகின்றது. அந்த சாதகமான சூழ்நிலையின் நல்ல பலன்கள் நமது நாடு போன்ற நாடுகளுக்கும் கிடைக்கும் பட்சத்தில் அதன் நன்மைகள் நிச்சயமாக மக்களுக்கு வழங்கப்படும். இந்த மாதத்துக்காக முன்பதிவு செய்யப்பட்ட அனைத்து எரிபொருள் கப்பல்களும் ஏற்கனவே நாட்டை வந்தடைந்துள்ளன. மேலும் ஒரு மசகு எண்ணெய் கப்பல் மாத்திரமே வர வேண்டியுள்ளது. தற்போதும் கூட திரைசேரியிலிருந்து கணிசமான அளவு தொகையை மானியமாக வழங்கித்தான் தற்போதைய எரிபொருள் விலை இந்த மட்டத்தில் பேணப்பட்டு வருகின்றது. ஏப்ரல் மாதம் வரை முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட எரிபொருள் மானிய பொதிக்காக 100 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததுடன் இந்த ஜூன் மாதத்துடன் அந்த மானிய காலம் முடிவடைகின்றது. தற்போது மாதத்தின் நடுப்பகுதி என்பதால் உலக சந்தை மாற்றங்களை சாதகமாக உற்றுநோக்க வேண்டியுள்ளது. எனவே தற்போதே அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுத்து மாத இறுதியில் என்ன நடக்கும் என்று கூறுவது நியாயமற்றது என குறிப்பிட்டுள்ளார். மகனை அடித்து கொலை செய்த தந்தை வீட்டுக்குள் பலியான ஹேமச்சந்திரன். நுவரெலியா அம்பேவேலையில் வீடொன்றில் மகனை தடியால் அடித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 30 வயதான சேந்த ராஜ்குமார் ஹேமச்சந்திரன் என்பவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். திருமணமான மகன் தனது மனைவியை பிரிந்து தாய் மற்றும் தந்தையுடன் வசித்து வந்துள்ளார். மரணமடைந்த மகனுக்கும் சந்தேக நபரான தந்தைக்கும் இடையில் வீட்டில் பணத்தகராறு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவத்தன்று இரவு தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் சமையலறையில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு முற்றியது. தந்தை மகனை தடியால் தாக்கியுள்ளார். மகன் சுய நினைவின்றி தரையில் விழுந்ததன் பின்னர் மீண்டும் அவரை தாக்கி படுக்கையறை கட்டிலில் போட்டதாக தந்தையிடம் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான நீதவான் விசாரணையை வெளிமடை நீதவான் மேற்கொண்டுள்ளார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட தந்தையிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடும் அச்சத்தில் கோட்டாபய அனுரவிடம் சிக்கியுள்ள மறைக்கப்பட்ட ரகசியம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய சமகால அனுர அரசாங்கம் முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கு வலுவான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைதுகள் தொடர்பில் அடுத்தடுத்த கட்டங்கள் மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கோட்டாபய மிகவும் அச்ச நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோட்டாபய வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட தடை உத்தரவின் காரணமாக இந்த அச்ச நிலையை உறுதியாகியுள்ளதாக ராயபக்சர்கள் நம்புகின்றனர். இந்த சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் சட்டத்திறனிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்து கோட்டாபயவை கைது செய்வதையும் தடுப்பு காவலில் வைப்பதையும் தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரியுள்ளனர். இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர, அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயணத்தடையால் தனது தனிப்பட்ட சுதந்திரம் பறிபோயுள்ளதாகவும் இதன் காரணமாகவே தாம் கைது செய்யப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என கோட்டாபய குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் இது தொடர்பாக தன்னிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பெறப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்கும் சாட்சிகளை அல்லது போலீஸ் உத்தியோகத்தர்களை தனக்கு தெரியாது. சேனல் 4 தொலைக்காட்சியில் வாக்குமூலம் வழங்கிய அசாத் மௌலானா என்பவரையும் தனக்கு தெரியாது என அவர் கூறியுள்ளார். தாம் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் நியமிக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல்கள் குறித்து ஆராயும் ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளுக்கு அமைய ஷானி அபேசேகர தன் மீது பழிவாங்கும் எண்ணத்தில் இருக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த ஆணைக்குழுவின் அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இது குறித்து ஆராயுமாறும் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறும் கோரியுள்ளார். இருப்பினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்றால் முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு பயப்படுவதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதை அடுத்து சுரேஷ் சலே உணவை தவிர்ப்பதற்கு தீர்மானித்தமை மற்றும் அரசியல் அரங்கில் அவரை விடுவிக்குமாறும் கடவுச்சொற்களை வழங்க வேண்டாம் எனவும் கோரி ஏற்பட்ட பரபரப்பின் பின்னணியில்
ஏதோ ஒரு கடுமையான சூழ்நிலை இருப்பதாக தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் பேசப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுரேஷ் சலை விவகாரத்தில் சிஐடி மீது மனித உரிமை ஆணைக்குழு குற்றச்சாட்டு. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலை விவகாரத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மீது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. சலே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டாரா என்ற விவகாரம் தொடர்பில் ஆணைக்குழு விசாரணை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் சலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள விதம் தொடர்பில் ஆணைக்குழு அதிர்ச்சி வெளியிட்டுள்ளது. சலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூடத்தில் போதிய காற்றோட்டம் இல்லாமை உள்ளிட்ட பல பொதுவான அடிப்படை குறைபாடுகள் நிலவுவதை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அவதானித்து சுட்டிக்காட்டியுள்ளது. தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சலே பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்படுவதாக கிடைத்த முறைப்பாடு குறித்து ஆணைக்குழு தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் நேற்று வாக்குமூலம் பெற வேண்டியிருந்ததாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் ஜி புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள தடுப்பு காவலில் உள்ள சுரேஷ் சலே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவரது உறவினர்களால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாடு குறித்து சிஐடி அதிகாரிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. சுரேஷ் சலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடத்துக்கு அருகிலுள்ள ஏனைய கைதிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பலரிடமும் ஆணைக்குழு ஏற்கனவே வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் கட்டணம் வசூலிப்பது ஆபத்தானது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சர்வதேச கப்பல்களுக்கு ஈரான் அரசு போக்குவரத்து மற்றும் வழிகாட்டுதல் கட்டணங்களை விதிப்பது முற்றிலும் நியாயமற்றது என்று சாத்தம் ஹவுஸ் அமைப்பின் சர்வதேச சட்டப்பிரிவு இயக்குநர் மார்க் வெல்லர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அல் ஜசீரா ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் ஈரான் இதனை நேரடியாக சுங்க கட்டணம் என்று அழைக்காமல் கடல்வழி பாதையை எளிதாக்குவதற்கும் கப்பல்களை வழிநடத்துவதற்கும் விதிக்கப்படும் சேவை கட்டணம் என்று மாற்றி அளிக்கிறது. மிக கடினமான கடல்வழி பாதைகளில் இத்தகைய நடைமுறையை கொண்டு வருவது உலகளாவிய கடல்சார் போக்குவரத்தில் ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். தனது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஈரான் சர்வதேச கடல் பாதையில் கட்டணம் வசூலிக்கலாம் என்ற வாதம் முற்றிலும் வேடிக்கையானது என்று அவர் விமர்சித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே புதிய அமைதி உடன்படிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் வேளையில் உலகின் மிக முக்கியமான இந்த எரிசக்தி வழித்தடத்தில் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரான்ஸ் உள்ளிட்ட சில ஐரோப்பிய நாடுகள் மாற்றுத் திட்டங்களை முன்வைத்துள்ளதாக வெல்லர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் கடந்த கால மோதல்கள் மற்றும் ஈரானின் தற்போதைய புதிய கட்டுப்பாடுகள் காரணமாக வணிக ரீதியிலான கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு இந்த கடல் பாதையின் மீது மீண்டும் முழுமையான நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு இன்னும் நீண்ட காலம் பிடிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவில் இலங்கையை சேர்ந்த தமிழ் இளைஞனின் மோசமான செயல். கனடாவில் தகாத செயற்பாட்டில் ஈடுபட்ட இலங்கையை சேர்ந்த தமிழ் இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். 23 வயதான மனு சுகுணகுமார் என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். 13 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுடன் இணையவழியூடாக தகாத செயற்பாட்டில் ஈடுபட்டதாக சுகுணகுமார் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபர் ஸ்னாப்சாட் மற்றும் ரெடிட் ஆகிய சமூக ஊடக செயலிகள் மூலம் அந்த சிறுமிகளை தொடர்பு கொண்டதாக கனேடிய போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமிகளின் அந்தரங்க புகைப்படங்களை அனுப்புமாறு சந்தேக நபர் கோரியமை போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சுகுணகுமாரின் பல இலத்திரனியல் சாதனங்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சந்தேக நபரினால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அவரின் புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். டிவிஎன் லங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிவிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிவிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.